ஹலோ எவ்ரிபடி வணக்கம். இன்றைக்கு பிள்ளைகள் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பார்க்க போகிறோம். அது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட தொடர்புடைய விடயம், அதாவது அடுத்த டாபிக். சரியா? என்னன்னு சொன்னால், ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விடயம் தான் த இம்பேக்ட் ஆஃப் த சோஷியல் மீடியா ஆன் யூத். இந்த சமூக வலைத்தளங்கள் இளைஞர்கள் இளைய சமுதாயத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது என்ற விடயம் சம்பந்தமாக நாங்கள் இன்னொரு எஸ்ஸே ஒன்று பார்ப்போம். சரியா? The impact of social media on youth. Okay, அப்ப இன்ட்ரோடக்ஷனை நாங்கள் முதல் பார்ப்போம். Social media has become an integral part of everyday life, especially among the youth. அப்ப இன்ட்ரோடக்ஷன் தொடங்குறது பாருங்க, சிம்பிளா தொடங்கும். அந்த கேள்வியோட அணுகி தொடங்கினா சரி. அதாவது எங்களோட சோசியல் மீடியா வந்திருக்குது எப்படின்னு சொன்னா, ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில ஒருங்கிணைந்த பகுதியாக, அதாவது பிரத்யேகமாக இளைய சமுதாயத்துல மத்தியில. சரியா? Platforms like Facebook, Instagram and TikTok have changed the way young people interact and communicate. தொடர்பாடுறதுக்கு குறிப்பாக இந்த Facebook, Instagram and TikTok போன்ற சமூக வலைத்தளங்கள் தொடர்பாடல் விடயத்துல இளைய சமுதாயத்துல மிக மாற்றி இருக்குதாம் அவர்களை முழுமையாக. While social media has many benefits, it also has few negative effects. அது பாசிட்டிவான விடயங்களை கொண்டிருக்கின்ற போதும் நெகட்டிவ் விடயங்களையும் கொண்டிருக்குது. சரியா? ஓகே, பேராகிராஃப் 1 பார்ப்போம். பாருங்க, ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இஸ் தட். இது ஒரு சைன் போஸ்ட் பிள்ளை. இந்த விடயத்தை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பாருங்க, இதுக்குள்ளேயே நிறைய வேர்ட்ஸ் நீங்க வந்துட்டுது. சரியா? அப்ப the one of the major benefits of social media is that. சரியா? அதே மாதிரி அடுத்த பேராகிராஃப் தொடங்க, another major benefits of social media is that என்று தொடங்கலாம். அப்ப உங்களுக்கு அந்த வேர்ட் கவுண்டிங் எல்லாம் ஈஸியா வந்துடும். அப்ப இதை சைன் போஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. இட் கனெக்ட்ஸ் யங் பீப்புள் அக்ராஸ் த குளோப். இந்த உலகளாவிய ரீதியில் இளைஞ சமுதாயத்தை என்ன இணைத்துக் கொள்றதுக்கு. இட் அலோவ்ஸ் them to stay in touch with friends. ஃப்ரெண்ட்ஸோட டச்சாக இருக்கிறதுக்கு, ஐடியாஸ் அண்ட் ஈவன் லேர்ன் நியூ திங்ஸ், புதிய விடயங்களை கேட்கறதுக்கு உதவியா இருக்கு. Social media also gives youth to platforms to express themselves and be creative. அப்ப அவர்கள் அவர்களாவே தங்களோட விடயங்களை உருவாக்குறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கும், புதிய விடயங்களை உருவாக்குறதற்கும் அவர்களாகவே whether through videos, art or writing, அப்ப தங்களுடைய கலை ரீதியான விடயங்களை ரைட்டிங் கூடாகவோ அல்லது வீடியோக்கள் கூடாகவோ வெளிப்படுத்துறது இந்த தொழில்நுட்பம், இந்த சோசியல் மீடியா மிகவும் முக்கியத்துவம். இப்ப நான் கூட என்ன செய்யறேன், வீடியோ ரீதியா உங்களுக்கு ஒரு டீச் பண்றேன். ஒரு சோசியல் மீடியா யூடியூபர்களால வீடியோ போட்டு உங்களுக்கு ஒரு ஒரு தேவைப்படுற ஒரு விடயத்தை ஒரு பிரயோசனமாக நம்ம பயன்படுத்தி கொள்ளுகிறோம். சரியா? இப்படி பயனுள்ள வகையில அவர்கள் இப்போதைய சமுதாயம் பயன்படுத்த வேண்டும் என்றதான் முதல் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. On the other hand, மாறாக பாருங்க, இது ஒரு சைன் போஸ்ட். On the other, அதுக்கு மாறாக, அப்ப நெகட்டிவா ஏதோ சொல்ல போறோம். On the other hand, அதற்கு மாறாக, excessive use of social media can have harmful effect. அப்ப இது ஒரு நெகட்டிவ் சைடு சொல்லுதானே. தீங்கு விளைவிக்கக்கூடிய பாதிப்புகளை அதிக அளவில் சோசியல் மீடியா பயன்படுத்துறதால ஏற்படுத்த முடியுமா? It can lead to issues like cyberbullying, where young people are harassed. Right? இப்ப பாருங்க, அதாவது இணைய திருட்டுக்கள் நடக்குது. சைபர் கிரைம்னு சொல்லுவோம். இணைய திருட்டுக்கள், இணைய குற்றங்களுக்கு வழிவகுக்கலாம். லீட் என்ற வழிவகுக்குது. where young people are. யங் பீப்புளை பொறுத்தவரை எல்லாருமே இது தொடர்பான நுழைவு உள்ளவர்களாக இருப்பார்கள்னு சொல்ல முடியாது பிள்ளைகள். மேலே தேவையில்லாத விடயங்களுக்கு போய் தேவையில்லாத மாற்றப்படுற விடயங்களும் இருக்குது. அப்ப அவர்கள் தங்களை தாங்களே இழக்க வேண்டிய நேரம் கதையும் ஏற்படலாம். துன்பப்படுகிறார்களோ ஆன்லைன், சூறையாடப்படுகிறார்கள் துருது ஆன்லைன் மூலமாக. என்ன, சோசியல் மீடியா கேன் ஆல்சோ எஃபெக்ட் மென்டல் ஹெல்த். உளவியல் ரீதியான பாதிப்பை கூட ஏற்படுத்துது. as many youth
எண்ணத்தால காரணமாக as many youth compare themselves to the idealized lives of others. மற்றவர்கள் இப்படி வாழ்கிறார்களே ஏன்னு சொன்னா மற்றவர் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய படங்களை போடுவினோம் தாங்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு போடுவோம். அப்ப நாங்கள் யோசிப்போம் ஐயோ அவன் இப்படி இருக்கானே எங்களால முடியலையோன்னு சொல்லி ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புக்கு ஏற்பட்டு இட்டு செல்லுகிறது. லீடிங் டு ஃபீலிங்ஸ் ஆஃப் இன் inadequacy of or anxiety பயம் மற்றும் துன்ப நிலைகளுக்கு என்ன செய்யுது இது வந்து வழிவகுக்குது சொல்லி சொல்லப்படுது. சரியா? போதாத நிலைமை போதாமை அவன் ஒரு தங்க மைண்டை வந்து அவர்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவன் இது வந்து வந்துடும். அப்படி பயமும் ஒரு இன்சபிசியன்டோ ஆன நாலேஜும் வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சோசியல் மீடியாவால் என்று சொல்லி 2வது பேராகிராஃபில் நெகட்டிவ் சைடை நாங்கள் சொல்கிறோம். அடுத்த கன்க்ளூஷனை என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால் சோசியல் மீடியா ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 பக்கம் கொண்டு இருக்குது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் யூத். It is important for young people to use social media in moderation and be mindful of impact on their mental and emotional well-being. இவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் சோசியல் மீடியா பயன்படுத்துகிற இளைஞர்கள் குறிப்பாக வந்து மாணவர்கள் தான் அந்த இளைஞர்கள் என்ற பகுதிகள் வாரார்கள். அவர்கள் என்ன செய்யணும் தங்களுடைய வாழ்க்கையின் நலனை கருத்துல கொண்டு தங்களுடைய உணர்வுகள் உளவியல் போன்ற விடயங்களை பாதிக்காத வகையில் என்ன செய்யணும் இந்த சோசியல் மீடியாவை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கன்க்ளூஷனை சொல்லி முடிச்சிருக்கோம். பாருங்க இதுல ஏதாவது அவங்களுக்கு கஷ்டமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கா? சரியா? ஏதாவது வந்து கஷ்டமான வசன நடை பயன்படுத்தப்படுகிறா? சிம்பிள் சென்டென்ஸ் சிம்பிள்ஸ். அப்ப இப்ப நீங்கள் அந்த ஒரு டெக்னிக்ஸ் என்னன்னு சொன்ன எஸ்ஏல அங்க எஸ்ஏல உங்களுக்கு வந்து அவங்க பாயிண்ட்ஸ் தராங்க. சரியா? பாயிண்ட்ஸ் தராங்க. இந்த பாயிண்ட்ஸை நீ வச்சு எழுது என்றதான் வேண்டும். அந்த பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இப்ப பாருங்க இந்த சைன் போஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த சோசியல் மீடியா இஸ் தட். இப்படி நீங்க வந்து ஒவ்வொரு பந்தியும் ஸ்டார்ட் பண்ணீங்க இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 வேர்ட்ஸ் வந்து அப்ப இதை பாருங்க. அப்ப இந்த டெக்னிக்ஸ்கள் பயன்படுத்தி அந்த பாயிண்ட்ஸுக்கு கொஞ்சத்துக்கு எழுதி போட்டு ஒரு எக்ஸாம்பிளை கொஞ்சத்துக்கு கொடுத்து போட்டு அந்த பேராகிராஃபை முடிக்கிறீங்க. அப்ப ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு 50 சொற்களுக்குள்ள வருமாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியா 200 சொல் வந்து ஈஸியா வந்துடும். சரியா? ஓகே சரியா? அவ பார்த்தா ஒரு கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது. ஆனா 200 சொற்களை நாங்கள் வந்து இதுல வந்து ரீச் ஆயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரியா? பாருங்க கிட்டத்தட்ட 188 சொற்கள் இருக்கு. சரியா? அப்ப இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 180 சொற்கள் இருக்குது. அப்ப அது பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க பாருங்க. இப்ப 200 சொல்ல நீங்க வந்து டார்கெட் பண்ணி படிச்சீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா அணிஞ்சிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஓகே பாய். டேக் கேர்.